ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு சூப்பரான கோகனட் புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் தேங்காய் பால் மட்டும் இருந்தால் போதும். வெறும் 2 பொருளை வச்சு இது சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகனட் புட்டிங் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதுவும் தேங்காய் மேலே இருக்க சீட்ஸை எடுத்துக்கோங்க. இந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துடலாம். வெறும் ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த கப்பில் அளவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கப்பில் வேணுமோ அந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் எடுத்தாச்சு. தோலில் சீவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காய், அது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தேங்காய்க்கு 2 கப் தண்ணி போதுமான அளவாக இருக்கும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மூடி போட்டு நல்லா தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக நகுன்னு. இப்போ இதிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வடி எடுத்துக்கோங்க. வடி இல்லைன்னா நம்ம துணியில் கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு. இதில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நசுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடும். கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் இப்போ 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சுகர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் தேங்காய் பாலோட சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம வடிகட்டின தேங்காய் பால்லேருந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு டைம் மட்டும்தான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கூட டேஸ்ட்டு சேர்த்து தரும். நீங்கள் 2ஆம் பால் 3ஆம் பால்லாம் எடுக்க தேவையில்லை. ஒரே பாலில் நம்ம செஞ்சிடலாம் இதை. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சர்க்கரைலாம் அப்படியே தேங்கியிருக்கும். அந்த தேங்காய் பால்லையே அலசி விட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம எல்லா தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிட வேணாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே தேங்காய் பாலை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நமக்கு கார்ன்ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தேங்காய் பாலோடு சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணதை. இப்போ கைவிடாமல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் விட்டு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டிகள் ஆகிட்டே இருக்குது. கெட்டியாக கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். இது கூட நான் இப்போ டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு லோ ஃப்ளேமில் 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், 2 பொருளை வச்சு இந்த மாதிரி சூப்பரான கோகனட் புட்டிங் செஞ்சிடலாம். தேங்காயும் சோளமாவும் இருந்தால் மட்டும் போதும். சூப்பரான புட்டிங் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு மாற்றிட்டு ஒரு 2 தட்டு
தட்டிடலாம் கப்பில். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆற விட்டு இது ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை ஒரு 2 மணி நேரம் கழித்து நாம் எடுத்துடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து இதை எடுத்துடுறேன். நல்லா சில் அவுட் ஆனதுக்கப்புறம் இதை கவுத்திடலாம். பாருங்கள், சூப்பரான கோகனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். நீங்களும் இந்த மாதிரி இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான ஜெல்லி மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான கோகனட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.